Hi friends, welcome to Arivilm. நான் சபருதீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்முலா சீரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மொத்தமாக 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் கண்டிஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்டிஃப், கவுண்டிஃப்ஸ். ஸோ மொத்தமாக 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸலில் சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டோட்டல் வேல்யூ கொடுக்கும், இதோட அடிஷன் வேல்யூ கொடுக்கும். ஸோ டோட்டலாக வந்து 32 அப்படின்ட்டு வேல்யூ எனக்கு கொடுக்கும். இதுவே வந்து இதுவே கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இதில் எத்தனை நம்பர் இருக்குது, உதாரணமாக இங்கே 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து 7 அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதுதான் சம் ஃபங்க்ஷனுக்கும் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ சம் ஃபங்க்ஷன் அடிஷன் வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும், கவுண்ட் ஃபங்க்ஷன் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 ஃபங்க்ஷனை பற்றியும் பார்க்கலாம். கவுண்ட், கவுண்ட் ஏ அண்ட் கவுண்ட் பிளாங்க். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு 10 வேல்யூ வச்சுருக்கேன், இதில் 2 பிளாங்க் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் நான் செலக்ட் பண்ணுறேன், அதாவது A2லேருந்து A11 வரையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த A2லேருந்து A11 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நமக்கு கொடுக்கும். உதாரணமா இங்க பாருங்க 1 2 3 4 5 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ற வேல்யூ 5ன்னு இருக்கும். ஏன்னா இதுல நம்ம செலக்ட் பண்ண ஏரியால இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த வேல்யூ தான் இங்க ரிட்டர்ன் பண்ணும். இது கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்ட் ஆல் அப்படின்னு வச்சுக்கலாம், கவுண்ட் ஆல்ஃபா நியூமரிக்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவில் இருக்க எல்லா வேல்யூமே எடுத்துக்கும். அதாவது நான் பிளாங்கா, நம்ம அந்த செல்ல பிளாங்கா இல்லாமல் ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அது மொத்தமாக கவுண்ட் பண்ணிக்கும். அது ஒரு ஸ்பேஸாக இருக்கலாம், ஈவன் வந்து ஒரு சின்ன கமாவாக இருக்கலாம், ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அது கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ் இருக்கு, இன்க்ளூடிங் டெக்ஸ்ட், இன்க்ளூடிங் நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 8 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதோடைய ரிட்டர்ன் வேல்யூ 8 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கும் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கவுண்ட் ஃபங்க்ஷன் வெறும் நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும், கவுண்ட் ஏ நம்பரையும் கவுண்ட் பண்ணும், டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணும். இப்போ எனக்கு இதுல எத்தனை டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தனியாக ஃபங்க்ஷன் கிடையாது, கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதுல எவ்வளோ வேல்யூ வருதோ இந்த வேல்யூவை கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக இதில் 3 டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்றத எனக்கு காட்டும். ஸோ இது வந்து நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு, இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் இல்லைன்னா வந்து கவுண்ட் ஆல் அப்படின்னு எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் இல்லைன்னா டெக்ஸ்ட். ஓகே சரி, இப்போ 3வது ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிளாங்க். ஸோ இந்த கவுண்ட் பிளாங்க் என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ண இருக்க ஏரியாவில் பிளாங்க் செல்லை மட்டும் அது கவுண்ட் பண்ணும். இப்போ இந்த ஏரியாவில் எத்தனை பிளாங்க் செல்ஸ் இருக்கு, 1 2 பிளாங்க் செல் இருக்கு. ஸோ இதோடைய ரிட்டர்ன் வேல்யூ 2 இருக்கும், பிளாங்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ரெகுலர் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கவுண்ட், கவுண்ட் ஏ அண்ட் கவுண்ட் பிளாங்க். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷனல் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஸோ கண்டிஷனல் கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுவும் கவுண்ட் தான் பண்ணோம், பட் என்ன பண்ணோம்னா ஒரு கண்டிஷன் பேர்ல கவுண்ட் பண்ணோம். உதாரணமா இங்கே எனக்கு வந்து எத்தனை சென்ட்ரல் இருக்கு, அல்லது இங்கே எத்தனை ப்ரூஸ் இருக்காங்க, அல்லது இங்கே வந்து எத்தனை டிஷர்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஜீன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச்,
செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா, அதாவது நீங்கள் எங்கே ஃபில்டர் பண்ண போகிறீங்க, என்ன ஃபில்டர் பண்ண போகிறீங்க. இந்த டேபிளில் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நான் கவுண்ட் பண்ணணும், ஜீன்ஸ் டிரான்சாக்ஷனை கவுண்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபங்க்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணும்போது இப்போ நான் ஐட்டம் காலமை ஃபில்டர் பண்ணுறேன், ஐட்டம் காலத்தில் ஜீன்ஸை ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த ஃபார்முலாவில் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எங்கே ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அண்ட் க்ரைட்டீரியான்றது அந்த ஃபில்டர் பண்ணுற இடத்துல என்ன ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. உதாரணமாக இப்போ நான் இந்த ஏரியாவை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அதுதான். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து என்னென்னா ஜீன்ஸ். ஸோ சின்ஸ் இது வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ இதுவே வந்து நீங்கள் வேறு செல்லில் வேல்யூ இருக்குது நான் ரெஃபர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே எத்தனை ஜீன்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 2 தான் இருக்குது. என்டர் பண்ணுங்கள், 2ன்னு வேல்யூ வந்துடும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஜீன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரெப் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும், ரீஜன் வைஸ் கால்குலேட் பண்ணணும்னாலும் தாராளமாக நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2000க்கு மேலே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை வச்சு இங்கே லாஜிக்கலாக நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். 2000 அப்படின்ற நம்பருக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஸோ இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணலாம், எப்படி பண்ணலான்ட்டு. ஈக்குவல் டு COUNTIF, என்னோடய ரேஞ்ச் நான் எங்கே செக் பண்ண போகிறேன், இங்கே தான் நான் செக் பண்ண போகிறேன், கமா இங்கே டபுள் கோட்ஸில் கிரேட்டர் தென் 2000 அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம COUNTIF யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், COUNTIFS. ஸோ COUNTIFS அப்படின்னா என்னென்னா நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறது. அதாவது இப்போ நம்ம வந்து ஜீன்ஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ நான் ஈஸ்ட் ரீஜனில் பேண்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கண்டிஷன் வருது. ஈஸ்ட் அப்படின்றது ஒரு கண்டிஷன், பேண்ட் அப்படின்றது இன்னொரு கண்டிஷன். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருக்குது, இல்லைனா 3 கண்டிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம COUNTIFS அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். COUNTIFனா ஒரு கண்டிஷன், COUNTIFSனா நிறைய கண்டிஷன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்ப்போம். COUNTIFS. ஸோ இங்கே நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்மேட் தான் ரேஞ்ச் கிரைட்டீரியா. இங்கே நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறதுனால range 1 criteria 1, range 2 criteria 2, range 3 criteria 3 அப்படின்ட்டு நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டே போவோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நான் ஈஸ்ட் ரீஜனில் பேண்ட் அப்படின்ற ஐட்டமை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, என்டர். ஸோ எனக்கு 2 அப்படின்னு எனக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், மொத்தமாக 5 கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 கவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து 2ஆக பிரிக்கலாம், ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கவுண்ட், COUNTA, COUNTBLANK. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் வெறும் நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும், COUNTA நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுத்தையுமே கவுண்ட் பண்ணும், COUNTBLANK வெறும் பிளாங்க் ஏரியாவை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். கண்டிஷனல் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் 2 இருக்குது, COUNTIF அப்படின்னு ஒன்று, COUNTIFS அப்படின்னு ஒன்று. ஸோ COUNTIF வந்து ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம கவுண்ட் பண்ணுறது COUNTIF ஃபங்க்ஷன். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம COUNTIFS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.